ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அவர் எங்க பேசணுமோ அங்க பேசினாரு. எங்க அவர் அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருந்தாரு. இத நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். நீங்க மலைப்பிரசங்கத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்றதற்கு முன்னாடி முதல் 2 வசனம் இருக்கும். மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம் இருக்கும். நீங்க அத நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மீது ஏறினார். சீஷர்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வாய்களை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தது என்னவெனில், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ட்டு அந்த மலை பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்க நல்லா நுட்பமா பார்த்தீங்க அப்படின்னா, அவர் திரளான ஜனங்களை பார்க்குறாரு, மலை மேலே ஏறுறாரு. சீஷர்கள் அப்புறம் மற்ற ஜனங்கள்லாம் தன்கிட்ட வர்றதை வந்து அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் தம்முடைய வாய்களை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, அவர் பேசலைன்னு அர்த்தம். அவர் அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறார். ஜனங்களை பார்த்து மலை மேலே ஏறுறாரு. அவர்கிட்ட எல்லாரும் வர்றாங்க. அது வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கார். ஏன்னா அவர் அடுத்த பேச போகிற விஷயம் ரொம்ப உன்னதமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து அவர் பேச போகிறார். ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்ட்டு அவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ண போகிறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக இருக்கார். எங்கேயோ தொண வளவலன்னா பேசவே இல்லை. மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எங்கே என்ன பேசணுமோ அதை பேசுகிறாரு. யாருக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ அங்கே பதில் கொடுக்குறாரு. மற்றபடி தேவையில்லாத எந்த காரியத்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய வாயிலிருந்து அவர் பேசணும். எப்படி பேசணும், எந்த அளவு பேசணும், எங்கே எந்த வார்த்தைகளை கையாளணும் அப்படின்றத நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கற்றுக்கணும்.